வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம். நான் உங்கள் சதீஷ் கிருஷ்ணா. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் 2027 ஜூன் 16 வரைக்கும் சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனது உச்ச வீடான கடகராசியில சஞ்சரிக்க போறாரு. பொதுவாகவே குரு பகவான் அப்படி பொறுத்து எடுத்துட்டோம்னா, குருவின் அமர்வு உங்க ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல குரு பகவான் வரும்போது மேலான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதா ஜோதிட விதி. அதே சமயம் கடந்த காலங்களில் சனி மற்றும் ராகுவின் சஞ்சாரத்தால இந்த குறிப்பிட்ட 5 ராசிகளுக்கு பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பகவானுடைய உச்ச பெயர்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லலாம். அந்த குறிப்பிட்ட 5 ராசிகளை பற்றி விரிவாக இந்த வீடியோல பார்ப்போம். முதல் ராசியா பார்க்கறது மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நடந்த விஷயம்னு பார்த்தோம்னா, சனி மற்றும் ராகுவின் தாக்கத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு அஷ்டமத்த சனியிலிருந்தே அந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்குது. கடந்த காலத்துல ராகு உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்ததால வேலையில குழப்பமும் தேவையற்ற மன உளைச்சலும் வந்துட்டு இருந்திருக்கும். 10ஆவதுக்கு சனியும் 9ஆம் இடத்துல அமர்ந்து தந்தையுடனான உறவில் விரிசல்களையும் அதே சமயம் தந்தைக்கான உடல்நிலையில சில பாதிப்புகளையும் கொடுத்திருப்பார். குரு பகவான் உங்க ராசியிலேயே அமர்ந்து ஜென்ம குருவாக, அதாவது ஜென்ம குருங்கிறது பெரிய அளவு உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கும், தெளிவற்ற சிந்தனைகளை கொடுத்துருக்கோம், எதுலேயும் அவசரப்பட்டு அதாவது எந்த முடிவுமே எடுத்திருக்க முடியாத சூழ்நிலை கொடுத்துருக்கோம். 10ஆவதுக்கு மிதுன ராசியை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, அஷ்டமச்சனியின் தாக்கம் விலகி இருந்துன்னு சொன்னாலும் அதன் பாதிப்புகள் உங்களை ஒரு விதத்தில் மந்த நிலையிலேயே வச்சிருக்கோன்னு சொல்லலாம். அது முடிஞ்ச 2.5 வருஷம் ஆனாலுமே இப்போ சனி 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மன உளைச்சல் கொடுத்துருக்கோம். ராகுவின் பிடியால வேலை இடத்துல தேவையற்ற இடமாற்றங்களை சந்திச்சக்கூடிய ராசியா நிச்சயமா மிதுன ராசிக்காரங்க இருந்திருப்பீங்க. ஸோ பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு கை கெட்டியது வாய் கெட்டல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இது வரைக்கும் இருந்திருக்கும். சனி ராகு ஏதோ ஒரு வகையில உங்களை வச்சு செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. இந்த நிலை நீடிக்குமான்னு பார்த்தோம்னா, இனி நடக்க போகும் மாற்றங்கள் அதிரடி மாற்றங்களா இருக்குங்கிறத எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்க கஷ்டங்களுக்கு நிச்சயமா ஒரு விடுகாலம் வந்துருச்சு தான் சொல்லணும். தனஸ்தானத்துல குரு உச்சம் பெறார். தனஸ்தானத்துல குரு உச்சம் பெற்றாலே பொருளாதார நெருக்கடிகள் முற்றிலுமாக உங்களோட நீங்கிரும், படிப்படியா நீங்க இருக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் உங்கள் பேச்சுல ஒரு வசீகரம் பிறக்கும். எங்க போனீங்கன்னாலும் உங்களுக்கு மரியாதை, இதுவரைக்கும் இழந்த மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த காலம் நடக்கும். உங்களோட மரியாதையோடு நடத்தப்படுவீர்கள் சொல்லலாம். வாக்கு பலிதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்க யாருக்காவது கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் இதுவரைக்கும் இல்லைன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் நீ கொடுத்த வாக்கை 100% நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை அமையும். முகம் மற்றும் கண்களில் இருந்த உபாதைகள்னு சொல்லலாம். நீங்க இந்த காலகட்டத்தில் இந்த உபாதைகளால் நீக்கி முகம் தேஜஸ் அடையும். ஒரு சிலருக்கு மிதுனராசியில பிறந்தவங்களுக்கு பைல்ஸ் சம்பந்தப்பட்டமான நோய்கள் வந்திருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும். வங்கி சேமிப்பு உயரும். பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதி அடையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தடையின்றி கைகூடி கிடைக்கும். புதிய சொத்து அல்லது நிலம் வாங்கும் யோகம், புதிய வாகனம் வாங்கும் யோகம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பிரகாசமா இருக்கு. உறவினர்கள் மத்தியில உங்களை பற்றிய மதிப்பு நிச்சயம் அந்த காலகட்டத்தில் உயரும். முக்கியமா குழந்தைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை இந்த வரக்கூடிய குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாம வேலை இடத்துல உங்க சொல்லுக்கு இதுவரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னா, இந்த காலகட்டத்துல குரு பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் உங்க பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் நிச்சயம் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். குறிப்பா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் செய்யும் பணத்திற்கு நிச்சயமா நல்ல லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீருன்னு சொல்லலாம். உணவு பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் இருந்த பிரச்சனைகள் அப்படி கொஞ்சமா கம்மியாகி இனிமேல் உணவு பழக்க வழக்கங்கள் சீராகும். ஆரோக்கியம் மேம்படுறதுக்கான சூழ்நிலையில குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். உங்களை பற்றி பின்னால பேசியவர்கள் விளைவு போவாங்கன்னு சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய பொற்காலமும் அமைய போகுதுங்கிற மாற்றுக்கிறது இல்லை. என்னதான் உங்க ராசிக்கு அவர் பாதகாதிபதியா இருந்தாலும் அவர் 2ஆம் இடத்துல உச்சமடைகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான வாய்ப்புன்னு சொல்லலாம். இது ஒரு ட்ரையல் மட்டும்தான். உங்களுக்கான முழுமையான ராசி பலன், அதாவது குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து அவர் பறக்கக்கூடிய பார்வையால ஏற்படும் நற்பலன்கள், எந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும், எதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத ஃபுல் டீடைல் நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனல்ல வந்துட்டே இருக்கு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்ததா குரு பயிற்சியில குபேர யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய ராசி எதுன்னு பாக்குறப்ப கன்னி ராசி. கன்னி ராசிக்கு 11ல குரு வரார். சரி, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு?
சனி ராகு தாக்கத்துடனே சனி 6ஆம் இடத்துல இருந்தபோது உங்களுக்கு தீராத நோயை ஒரு சிலர் கொடுத்திருப்பாரு. ஏதோ ஒரு வகையில எதிர்பார்ப்புகளை கொடுத்திருப்பாரு. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம போயிருக்கும். பத்தாததுக்கு ராகு 7ல இருந்தபோது நிச்சயமா வாழ்க்கை துணையோட ஏதோ ஒரு சங்கடங்கள், வீண் கடுமையான வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், ஏதோ ஒரு வகையில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்துட்டே இருந்திருக்கும். இந்த ராகு தான் ஏற்படுத்தியிருப்பார் அத. ஸோ அந்த காலகட்டம் விடுவிட போகுது. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பிச்சு தான் சொல்லணும். குரு 10ல இருந்தாலே உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்திருக்கும். யாருமே மதிக்காத சூழ்நிலை, அதாவது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வீணாகுதுங்கிற ஒரு மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. குறிப்பா ராகுவின் பிடியால நண்பர்கள் உங்களுக்கு சங்கடம் கொடுத்ததுக்கான சூழல் கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் பெரிய முதலீடுகள் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு அது வந்து முடங்கி போறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸோ இதெல்லாமே கடந்தது தான். இந்த ராகு மற்றும் சனியோட பாதிப்பில் இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னே சொல்லலாம். இனி நடக்க போகும் மாற்றங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெறாரு. உங்க ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வரப்போறார். அடுத்த ஒரு வருஷத்துக்கு தொழில லாபம் பல மடங்கு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமான வழிகள் பிறக்கும். மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அரணாக செயல்படும் சொல்லலாம். நீண்ட நாட்களா, அதாவது நீங்க நீண்ட நாட்களா போராடிட்டு இருந்த வழக்குகள், அதாவது நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளோ, வீடு சம்பந்தப்பட்ட வழக்குகளோ, சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய இந்த குரு பயிற்சி அமைச்சு கொடுக்கும். பெரிய மனிதர்களின் நட்பு உங்கள் வாழ்க்கை தரத்தை அடுத்த லெவலுக்கு உயர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். மனதிற்கு நிறைந்த ஆசைகள், ஏதாவது ரொம்ப நாள நீண்ட நாட்கள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறதுக்கு ஆரம்பிக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புகழ்பெற்ற நிறுவனங்களில் நீங்க எதிர்பார்த்த இடத்துல வேலை வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லலாம். அதுவும் புதுசா வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். பிசினஸ்ல புதிய கிளைகள் தொடங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டாகும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த சலுகைகளும், அதே சமயம் இந்த அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் சாதகமா தடையின்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். சமூகத்துல மிகப்பெரிய அங்கீகாரம் மற்றும் பதவிகள் தேடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். முக்கியமா பங்குச்சந்தை முதலீடுகள்ல லாபம் தரக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கு விசா தடையின்றி கிடைக்கும் சொல்லலாம். நண்பர்கள் வட்டத்துல உங்களுக்கு இருந்த கெட்ட பெயராகட்டும், இது எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். பண ரீதியாகவும் பக்கபலமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருவாங்க. நீங்க எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்ங்கிறத மாற்று கருத்தே இல்லை. ஸோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் வெற்றி கனியை பறிக்கக்கூடிய காலகட்டமாக அமையுதுங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. கன்னிராசி நேயர்களே, இது வந்து உங்களுக்கான ஒரு ட்ரையல் மட்டும்தான். உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன் பார்வைகள் மூலியமா செய்யக்கூடிய யோகம் என்ன, மேலும் உங்க ராசிக்கு நற்பலன்கள் மேலும் அதிகரிக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம சேனல்ல டீட்டெயிலாக அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ வருது, மறக்காம அந்த வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த குரு பயிற்சியில எந்த ராசிக்கு யோகம்னு பார்க்குறப்ப விருச்ச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 9ல குரு. ஓடி போனவனுக்கு 9ல குரும்பாங்க, அதை தனியாக பார்ப்போம். இது வரைக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ராகு தாக்கத்துடன், அதாவது அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் மற்றும் ராகு 5ல் இருந்த போது பிள்ளைகளால மனக்கவலையும் இருந்திருக்கும். குரு பகவான் 8ல் இருந்த போது, அதாவது அட்டமத்தில் இருந்த போது வீண் அவமானங்களையும் வழக்குகளையும், ஒரு சிலருக்கு வழக்குகளை வரை கொடுத்திருப்பாரு, சந்திக்கக்கூடிய அவலனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும். சனி பகவான் 4ல் இருந்த போது தாய் வழி உறவுகளிலும் ஏதோ ஒரு வகையில சிக்கலும் அலைச்சலும் இருந்துட்டே இருந்திருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எதுவுமே நீங்க நினைச்ச மாதிரி நடந்திருக்காது. ஏதோ ஒரு தொந்தரவு வந்துட்டே இருந்திருக்கும். விதியின் விளையாட்டால் சோதனை காமிச்சிருக்குன்னு சொல்லலாம். உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த சரியான அங்கீகாரமோ கௌரவமோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி அந்த காலம் எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம். இனிமேல் வரக்கூடிய ஜூன் மாதம் 2026 2ஆம் தேதிக்கு மேல குறிப்பிட்ட வகையில உங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானம், அதாவது 9ஆம் இடம் சொல்றதை வந்து பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறதால அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச போகுதுங்கிற மாற்று கருத்தே இல்லைங்க. தந்தை வழி உறவுகள், இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் சீராகும்.
இது வரைக்கும் பேசாம முரண்டு பிடிச்சிட்டு இருந்தவங்க வந்து பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. முன்னோர்களின் ஆசி வந்து இந்த காலகட்டத்துல முழுமையா உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட முக்கியமா தடைப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான அமைப்புகள் இந்த குரு பகவான் உச்சமான காலகட்டத்துல கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், ஒரு கோயிலுக்கு போகணும், புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு நினைச்சிட்டு இருந்தேன், அதெல்லாமே நடக்காம இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல புண்ணிய பயணங்கள் செய்வீங்க. மன அமைதி செய்யக்கூடிய தரக்கூடிய அளவுக்கு கோயில் வழிபாடுகள் இருக்கும். நீண்ட கால பிரச்சனைகளுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல தீர்வு காண பெரியோர்களின் உதவி இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். முக்கியமா பொருளாதார நிலையும் நல்லா ஓங்கி இருக்குன்னு சொல்லலாம். உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு சிறந்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். மேலும் புதுசா வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா வேலை கிடைக்கும். பட் ஒரு ஆகஸ்ட் வரைக்குமான காலகட்டம் கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் அதுக்கப்புறம் சாதமா அமைஞ்சிடும். திருமண தடைகள் நீங்கி நல்ல வரன் கைகூடும் சொல்லலாம். வேலையில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு உங்களுக்கு தேடி வரும்னு சொல்லலாம். முக்கியமா இந்த காலகட்டத்துல பதவி உயர்வு மட்டும் இல்லாம ஊதிய உயர்வு ரொம்ப நோட் பண்ணிக்கங்க. நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும். உங்க ஜாதகத்துல இருந்த தோஷங்களின் வீரியம் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே குறைஞ்சு சுபிச்சம் உண்டாகக்கூடிய காலகட்டம் அமையும். புதிய வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து கனவு நனவாகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் உயரிய நிலைக்கு நீங்க வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். இந்த குரு ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமடையக்கூடியதுங்கிறது வந்து முக்கியமா வங்கி கடன்களை அடைக்கிறதுக்கான சுலபமான வழி இந்த காலகட்டத்தை தேடி வந்துடும். தொழில் விரிவடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இழந்த செல்வாக்கையும் செல்வத்தையும் மீட்டு பெறக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி நிச்சயமா இந்த விருச்சிக ராசிக்கு அமையும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை தரும். விருச்சிக ராசிக்கு இது வந்து இந்த குரு பயிற்சி வந்து யோகத்தின் உச்சம்னு சொல்லலாம். விருச்சிக ராசிய நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரையல் மட்டும்தான். இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அங்க இருந்து உங்க ராசிக்கு எந்தெந்த இடத்தை பார்க்கிறாரு, இதனால மேலும் என்னென்ன பலன்கள் இருக்கு, இந்த பலன்களை அதிகமா பெறதுக்கு என்ன வழிபாடு முறைகளை பண்ணணுங்கிறத அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கான பலன் நிச்சயமா அடுத்த ஒரு பெரிய வீடியோவா வரும். அதை முழுமையா பாருங்க, மறக்காம தவறாம பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த குரு பயிற்சியில குபேர யோகம் பெறக்கூடிய ராசி பார்க்கறப்போ மகர ராசி. மகர ராசிக்கு 7 குரு வரார். இதுவரைக்கும் நடந்த சனி ராகு தாக்கத்துல பாத்தீங்கன்னா ஜென்ம சனி மற்றும் ராகு 3ல இருந்த போது மற்றும் குரு பகவான் 6ல இருந்ததால கடுமையான போராட்டங்களை சந்திச்சுக்கூடிய ராசி எதுனா மகர ராசியா தான் இருப்பீங்க. 12 ராசிகள்ல விரயச்சனியின் தாக்கத்தால சேமிப்புகள் எல்லாம் கரைஞ்சு வீண் செலவா போனது எல்லாமே இந்த மகர ராசிக்கு தான் இருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல ராகு 3ல இருந்ததால ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்க முடியாம இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு இடமாற்றத்தை கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம உடல்நிலையில ஒரு சீரான தன்மை இல்லாம அடிக்கடி ஏதோ ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கிறது, ஏதோ ஒரு வகையில மன உளைச்சல் வந்தே இருந்திருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. கடன் தொல்லை கழுத்தை நெரிச்சிருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ராகு ஆட்டம் சனி 7.5 சனி எல்லாமே முடிஞ்சு வெளியில வந்து ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. இனிமேல் நடக்க போகும் மாற்றங்கள் அப்படின்னு பாக்குறப்போ குரு பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாரு. இனி வரக்கூடிய காலகட்டத்துல குரு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்க போறார். ஸோ முதல் பாயிண்டே வந்து கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சண்டை சச்சரவுகளால் நீங்கி இனிமேல் அந்யோன்யம் நிச்சயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமா 90s கிட்ஸுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரும்னு சொல்லலாம். வாழ்க்கை துணை அமையறதுக்கான பொற்காலம் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். குறிப்பா மகர ராசியில பிறந்தவங்க கூட்டு தொழில இருந்த சிக்கல்கள் இந்த வரக்கூடிய காலகட்டத்துல நீங்கிறது மட்டும் இல்லாம உங்க லாபம் அதிகரிக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு பெரிய செல்வாக்கும் மக்கள் ஆதரவும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உச்ச குரு ஏற்படுத்தி தரப்போறார். உங்களை பகைச்சு கொண்டவங்க எல்லாமே வந்து தாங்களாவே வந்து உங்ககிட்ட இனிமேல் கொஞ்சம் நலம் விசாரிக்கிறதுக்காகவும் சமாதான பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்காகவும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. முக்கியமா மகர ராசியினை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். முகத்துல புத்துணர்ச்சியும் பொலிவும் தேஜஸும் கூடக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய குரு பயிற்சி அமையும். நண்பர்கள் மூலம் தொழிலுக்கு தேவையான உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னே சொல்லலாம். உறவினர்களின் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய முதன்மை மரியாதை, அதாவது முதல் மரியாதைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி முதல் மரியாதை பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய மனிதர்களின் அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மிக முக்கியமா
முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடிய உங்கள் தொழிலாகட்டும் பிசினஸ்ல முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய அளவுல அந்த சந்திப்புகள் இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக வரக்கூடிய குரு பயிற்சி அமையும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் மூலியமாக அனுகூலமான பிராப்தி கிடைக்கும். குறிப்பா இந்த ஏற்றுமதி வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் இறக்குமதி வியாபாரம் செய்கிறவர்களுக்கும் இந்த காலகட்டத்துல பொற்காலமா இருக்கும் போல சொல்லலாம். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவர்களுக்கு பாடமாக அமையக்கூடிய காலகட்டமா இருக்கும். குறிப்பா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் உங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உயரும். அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த லெவலில் போற மாதிரியான சிறப்பான பொருளாதார நிலையில உயர்த்தக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டம் அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது மகிழ்ச்சியான உறவுகள் தரும் காலம். மேலும் பல வகையிலும் செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய உருப்பெயர்ச்சி அமைய போதுங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. ஸோ மகர ராசினரை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கான முழுமையான பலன், மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்க ராசிக்கு முக்கியமான 3 இடங்களை பார்க்கிறார். அதனால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, இதில் நாம் எதிலிருந்து எந்தெந்த விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன வழிபாடு செஞ்சா இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்சமா சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பை மேலும் கூட்டிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தெளிவான ஒரு ஃபுல் லைன் வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நிச்சயமா வந்து சேரும். அடுத்த ராசியா பார்த்தோம்னா மீனராசி. மீனராசிக்கு 5ல் வராரு குரு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் 7.5 சனி, 10க்கு ராகுவோட தாக்கம் எல்லாம் இருந்தாலுமே 7.5 சனியின் ஆரம்ப காலம் மற்றும் ராகு ராசியிலேயே இருந்ததால கடுமையான குழப்பம் இருந்துட்டே இருந்திருக்கும். குரு பகவான் 4ல் இருந்த போது இடமாற்றத்தால நிச்சயமா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இடமாற்றம் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அலைச்சல்களும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளையும் ஏற்பட்டிருக்கும்னு சொல்லலாம். ராகு பகவான் ராகுவை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே இருந்ததால தேவையற்ற பயங்களும் ஒரு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி ரொம்ப குழப்பிக்கிறது அல்லது ஒரு பயத்தோடயே இருக்கிறது, அந்த விஷயத்தை பயத்தோடய அணுகிறதுங்கிற மாதிரியான ஏதோ ஒரு வகையில கடந்த காலங்கள் உங்களை வாட்டி இருக்குன்னு சொல்லலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு வித மந்தநிலை இருந்திருக்கும். வேகம் இருக்கவே இருக்காது. சனி இன்னும் உங்க ஜென்மத்தில் தான் சஞ்சிட்டு இருக்கார். சொந்த உறவுகளே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால மன வருத்தமும் ஏற்பட்டிருக்கும். இனி நடக்க போகும் காலகட்டம் குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறப்போ குரு பகவான் சாதாரண இடத்துல இல்லைங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு உச்சம் பெறார். சோ இந்த காலகட்டத்துல இழந்தவைகள் அனைத்தையும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்திடுவார்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல மழலை செல்வத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை குரு பகவான் உச்ச குரு ஏற்படுத்தி தருவார். உங்கள் குழந்தைகள் பிள்ளைகளின் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான வாய்ப்புகள் வரக்கூடியதை நீங்களே கண்ணால பார்ப்பீங்க. மிக முக்கியமா எனக்கு குலதெய்வம் தெரியாது, குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லிருக்கவங்க எல்லாமே குலதெய்வத்தின் அருள் கிடைப்பதன் மூலியமாகவும் குலதெய்வத்தை வழிபடுவதன் மூலியமாகவும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல நீங்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். முக்கியமா கலைத்துறை மற்றும் விளையாட்டு துறையில் இருப்பவங்களுக்கு நிச்சயமா அந்த காலகட்டத்துல நீங்க உங்களை எதிர்பார்த்த புகழ் இந்த காலகட்டத்துல கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல எல்லாமே சுமூகமா முடிஞ்சு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமைஞ்சு வரதை நீங்களே கண்ணார பார்ப்பீங்க. புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது திட்டங்களின் மூலமாக பெரிய வெற்றிகளுக்கு அடித்தளம் இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அமைய போகுது. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல, அதாவது இதுவரைக்கும் அந்த சனியோட பாதிப்பாகட்டும் ராகுவோட பாதிப்பாகட்டும் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பகவானோட பார்வைங்கிறது 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியவே பார்க்கறதுங்கிறது மிகச்சிறந்த யோகம்னு சொல்லலாம். ஸோ இந்த தன்னம்பிக்கை உயர்றது, எதையும் துணிச்சலோடு செய்யறது, முக்கியமா மீனராசியில பிறந்தவங்க தான் அதிகமா இந்த பங்குச்சந்தை ஆகட்டும் கிரிப்டோ கரன்சி ஆகட்டும் இதெல்லாம் நிறைய முதலீடு பண்ணிட்டு பணத்தை எதிர்பார்த்து இருப்பீங்க. அது எல்லாமே முடங்கி போயிருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க பொருளாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாவே மேல வரக்கூடிய காலகட்டம் அமையும். பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வீட்டில் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மீனராசியில பிறந்தவங்களுக்கு கௌரவ பதவிகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வாகனம் வாங்கக்கூடிய யோகம், பூமி வாங்கக்கூடிய யோகம்னு பல யோகங்கள் தேடி வரும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய 2026 குரு பயிற்சிங்கிறது முன்னோர்களின் ஆசியால முன்னேறக்கூடிய காலகட்டம். குலதெய்வத்தின் அருளால வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய காலகட்டமா இருக்கும்.
மேலும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சின்ன பலன் தாங்க. உங்க ராசிக்கான டீட்டெயில்டான பலன் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கு. எப்படின்னா அந்த சனியோட தாக்கம் எப்படி இருக்கு, ராகுவோட சஞ்சாரம் எப்படி இருக்குங்கிறத பத்தி டீட்டெயில்டா அந்த வீடியோல கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வரும். நன்றி, வணக்கம்.